என்ன பிஸ்னஸ்ப்பா அது? என்ன பிஸ்னஸ்? சட்டத்துக்கு உட்பட்டதா? பேச்சுவார்த்தை நடக்கும். அடுத்த வெற்றி ஆகி தரேன். கர்மசாமிக்கு அண்டிமாங்குட்டையார்களுக்கு கேசினட் உங்கள் ஏரியாவில் உண்டா? அதில் மிஷின்லாம் ரொம்ப மணக்க கமகமானு. உங்கள் ஏரியா தானே? வாங்க. இன்னும் எப்படி அடையாளத்தை பார்க்குறது? நிறைய லாரியாக ஏற்றி கொண்டு போகிறாங்களே, உங்கள் பகுதி தானே அது? சரி, இன்னொரு தரம் காலில் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையை பற்றிய வாழ்க்கை பிரச்சனையும் குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அந்த பிள்ளையினுடைய மனநிலையை சீர்திருத்தி உங்களுக்கு உட்பட வச்சா போதுமா? வேறு என்ன செய்யணும்? அந்த கடத்தை திருத்தாரேன். ஒருத்தர் ஹெல்ப்புக்கு போவான், ஒருத்தர் இந்தியாவிலே வேலை பார்ப்பான். நல்லா பக்கத்தில் வாமா. 8 பேருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஹரிப்பாடு முருகனை போய் பார்த்தியா இடையில? இந்த இன்னொரு தரம் பார்த்து ஓடு. கர்மசாமிக்கு 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 கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி யாருப்பா? கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி பக்தராக கிருஷ்ணகிரி. வாழ வாழ நல்ல வழிகள் உண்டு, நல்ல மறைகள் உண்டு. வாங்க. உங்கள் பேர் என்ன? கால் வந்துட்டு வாங்க. அம்மா, உங்களை பார்த்தோன்னே ஒரு பாட்டு பாடினா என்ன காரணம்? பக்கத்தில் பார்த்து உங்கள் எல்லையில் 22 கிலோமீட்டருக்கு உட்பட தர்கா எதுவும் இருக்கா? மசூதி எந்த ஏரியா அது? காவிரிப்பட்டினத்தில் இருக்குது. உங்கள் ஏரியாவுக்கும் அதுக்கும் கொஞ்சம் பக்கம்தான் இல்லையா? அதான் அங்கேருந்து போகும்போதே அந்த தர்காவினுடைய ஸ்தூபி தெரிந்தது. அதான் அந்த பாட்டை பாடல. வாழ வாழ நல்ல வழிகள் உண்டு. நாகூர் கரீப் அண்ணாச்சி பாட்டு. கால் வந்துட்டு வாங்க. தீனோரே நாயகமே மாறலாமா. 2 வருஷமாக தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும், நிறைய பணத்தை இழந்து கடன்பட்ட கஷ்டமும், நிலம் சம்பந்தமான மனக்குழப்பமும் உள்ளத்தில் இருக்குது. இருக்கா இல்லையா? வேறு என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ இங்கே உட்கார். கண்ண முடிக்காமா? நல்ல இதோ இந்த விரலை பிடி பார்ப்போம். சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டு கண்ண முடிக்கா. விட்டுடலாம். பிடையிலேருந்து ஒரு பக்கத்து நரம்பில் பெண்ட் இருக்குது. அதனால் ஒரு பக்கத்து கண் காது சம்மந்தமான 2 போய் இப்படி வரைக்கும், இப்படி வரைக்கும் இருக்கா? இந்த வலி மருத்துவத்தால் தீரும், அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று உத்தரவு. என்ன, அவங்க சொல்லக்கூடிய மருத்துவத்திலே சரியாயிரும். ஆயுர்வேதிக் சித்த வைத்தியம் சம்பந்தமான தடவு முறை மருத்துவத்தில் சரியாயிருவேன். கால் வந்துட்டு வரலாம். கேட்கணும்ல? சொன்ன யார் கேட்கா? வேற என்னடா வேணும் தம்பி? இந்தா கடனை தீர்த்து தாரேன், புண்ணியமாக வாழ வைக்கிறேன். இந்தா மகளே, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாய் உயர்வாய். வெற்றி முருகா. கர்மசாமிக்கு தர்மபுரி தர்மபுரி பக்தரான தர்மபுரி நேரம் சாய குடிச்சுக்கிட்டுவாக்கா. இனிக்காது, நீங்கள் குடிக்கக்கூடாது, தப்பு, தொற்றக்கூடாது.
தம்பி நான் படித்தேன் காஞ்சி இதை சிஞ்சான் வேண்டாம். கணவன் மனைவி தருமபுரி கணவன் மனைவி கால் வந்துட்டுவாங்க. முனீஸ்வரா இந்த முனீஸ்வரன் முனீஸ்வரா மாரியம்மா. மாரியம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? காளியாத்தா 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு எல்லைக்குள்ளே இருக்காள முனீஸ்வர சாமி ஒருத்தர் இருக்கார. டாப் டூப் டீ டோ டோம் 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 டோம்னு ஆடிட்டு வருமே ஒரு தானே. கால் வந்துட்டுவாங்க டிங் டிங். இன்னொருத்தன் கால் வந்துட்டுவாங்க. உட்கார். அடிக்கடி சில சமயத்தில் உனக்கு ஹார்ட் பீட் ரொம்ப பவராக அடிக்கி படபடக்கு. உனக்கு தர வேண்டிய சொத்தில் இளைஞல் பண்ணக்கூடியவங்க மொத்தம் 3 பேர். 3 பேரில் ஒருத்தன் வந்து உங்களுக்கு வசப்படுத்தி வருவார். 2 பேர்கள் வில்லங்கம் பண்ணி பணம் மட்டும் தருவேன் என்று சொல்வார். ஒருத்தரால் மாந்திரிகத்தால் செயல்படப்பட்டு மதிமயக்கமாகி செத்தாலும் இந்த பயவுளிகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாங்கோ. அந்த மனதை கல்லை கரையாக்கி உனக்கு தர வேண்டிய சொத்தை தர வைக்க. பணம் வேணுமா நிலம் வேணுமா? ஒரே வார்த்தையாக சொல்லலையே. இன்னொரு தர காலம் வந்துட்டுவா. இப்போ சொல்லு. பணம் வேணுமா நிலம் வேணுமா? நிலம் வேணும். மாற மாட்டிய மாற மாட்டிய. ஏன்னா ஒப்பேன் பணம் தான் தரணும்கான். நிலம்தான் வேணும். பிடியிலிருந்து மாற மாட்டிய. 3 முறை என்னைய பார்க்கவா. 3வது முறையில் மனம் இறங்கி உனக்கு ஒரு இடத்தை தருவான். வா வெற்றியாகி தரேன். அவன் நிறைய பணம் சம்பாத்தியம் பண்ணுவான். சந்தோஷமாக இருப்பான். தயங்காமல் வந்து சேரு. சென்று வா. கர்மசாமிக்கு வாடா தம்பி. ஏனே சோமா இருக்கியா? கல் வந்துட்டு வா. என்ன நொந்துக்கிட்டு இருக்க? இப்போ பெரிய பாடம் இருக்கு. என்ன விலைக்கா வாங்கியிருக்கிய? என்ன கட்டாயப்படுத்திக்கிட்டு எழுதிய? தம்பி யாருக்காவது வீட்டில் ஆப்ரேஷன் நடந்துச்சா? எந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணணும்னு முடிவாக இருக்கு? கால் வந்துட்டு வா. 3 நாள் இன்னும் 1 நாள் இருந்தால் 4 நாள் கூட நாள் இடிக்க வேண்டியது. நம்ம கோயில் தானே. நிச்சயமாக இப்பிறவியில் உனக்கு அறுவை சிகிச்சை உண்டு மகனே. அதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீ தெளிவடைந்து வருவாய். வேற என்ன வேண்டும்? இந்த உன் தொழிலை உருவாக்கி தரேன். 37 நாட்களில் உனக்கு முன்னேற்றமும் பணமும் நிறைய கிடைக்கும். சென்று வா. கர்மசாமிக்கு ராஜபாளையம். ராஜபாளையம் பக்தனான ராஜபாளையம். நான் வர்றேன். அப்படியா? நம்ம போலாமாங்க? தேனி குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள். ராஜபாளையத்திலிருந்து குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க. வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாராத நிலையே அனுபாவம் கொண்டு தங்கமாரியம்மாளா முத்துமாரியம்மாளா எங்கே இருக்கா? எங்கே இருக்கிறா? உங்கள் எல்லைக்குள்ளே இருக்கிறாளோ? என்ன அந்த ஏரியாவில் சொல்ல மாட்ட சாமி கருப்பசாமியெல்லாம் நிறைய இருக்கா? சரி, ஓகே. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். இதுவரை உள்ள பாவ ஜென்மங்கள்லாம் நீங்கி தெளிவடையக்கூடிய நேரங்கள் வந்துருச்சு. அதனால் இந்த வருடம் தை மாதத்திலிருந்து குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். மாரியம்பாள்னு பேர் விட்டுருத. கால் வந்துட்டு வா. என்னடா நல்லா இருக்கிய? இந்தா மகளே வா பக்கத்தில்.
இந்த கனியே பிள்ளைக்கனியாகும். இன்று இரவே சாப்பிட்டு கொள்வாயாக. இந்தாப்பா, உனக்கு இன்னும் ஒரு அடிஷனலான வருமானத்தை உருவாக்கி ஒரு தொழில் பார்த்து தாரேன். இருக்க வருமானம் பெருகும். இந்தா, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். உள்ள பணம் தந்திருக்கனே. என்னடா பிள்ளை, உன் கடன்லாம் தந்து நிம்மதியாயிருவீங்க. கொஞ்சம் பொறுமையாக என்னை 3 முறை பார்க்க தான் எல்லாமே சரியாக போயிடும். வெற்றி அடையுங்கள், வாழ்க. அதே ராஜபாளையத்து எல்லை. வாடா காவி வஸ்திர தம்பி, சோமா இருக்கேன். இந்த ஊர் உனக்கே அப்படியா? ஜெய் ஆஞ்சநேயா. உனக்கு உத்தரவா அவனுக்கு உத்தரவா? கூட பிறந்த அண்ணனா? புழுனிப்பே இல்லை நீ? உனக்கு கூட பிறந்த அண்ணனா? அப்படியா? நீ தான் அண்ணனா? எனக்கு நம்பிக்கை இல்லையே. வளர்த்தியா? இவன் தானே இருக்கான். சரி இருக்கு விடு. யார் அம்மாத்தியா? புக்காரி புது சேலக்காரி. சேலக்காரின்னு ஒரு அம்மா வராள, எங்கே இருக்கா? உங்கள் தெய்வமா அது? கால் விட்டு வாங்கோ. மகாராஜன் கல்யாணம் முடிச்சிட்டியாடா? மனைவி எங்கடா இருக்கா? பக்கத்தில் வாடா. என்னடா வேணும் உனக்கு? அங்கே தள்ளிடு. என்ன செய்யுது? ரொம்ப வருத்தப்பட்டு பக்கத்தில் வாக்கா. உன் பேர் என்னக்கா? ராதா. நீ கிறிஸ்தவனாடா? இன்னும் ஒரு வருஷம் போ, 31,000ல. அப்போ இன்னொன்று போ, 32,000லாடா. கண்ண முடுக்கா. இந்த விரலை பிடி பார்ப்போம். சிக்கனு பிடி. ஒரு விரலை பிடிச்சா போதுமே. காலில் வந்துட்டு வா. நீங்களாம் இருங்க, நீ மட்டும் காலில் வந்துட்டு வா. உட்காருமா. இந்த அம்மா உடம்புல ஏதோ ஒரு சக்தி இருந்து ஆற்றி அவங்கள குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உடல் நோயை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சொலுக்குன்னு படுக்க வைக்கி. எந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்தாலும் நார்மலாக இருக்குன்னு ரிப்போர்ட் இருக்குது. ஆனால் உடல்நிலையில் நோய் இருக்கிறதாகவே இவங்க பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் மாந்திரிகத்தை பார்த்தால் பேய் விலகுன்னு பார்த்தோம், அதுலேயும் குணமாகலை. கோயிலில் போய் வேண்டுதலை பண்ணி பார்த்தா பூ வச்சு பொங்க வச்சு எல்லாம் வச்சோம், அதுலேயும் சரியாகலை. நல்ல கோடாங்கி அடித்து பார்த்தா அதுலேயும் தெளிவாகலை. இது என்னதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. தம்பி, இது செய்வனே இல்லை, இது ஆவியும் இல்லை, இது பேயும் இல்லை. மனுஷன் என்னமோ நல்லவன் தான், அவன் மனசில் தாண்டா பேய் இருக்கு. மனதில் ஒரு அதிர்ச்சி நோய் வந்துருச்சு, புரியுதா? சைக்காலஜி எஃபெக்ட். அதனால் இவங்களுக்கு எப்போ பார்த்தாலுமே தன்னை அறியாமல் சோர்வாக இருக்கிறத மாதிரியும், ஒன்றாட்ட ஒன்றா செய்த மாதிரியும், யாரோ வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறத மாதிரியும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும். அதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு ஓ ஓ ஓன்னு கற்றுக்கிட்டு அலையும். இதுதான் விஷயம். இதை குணமாக்கிறதுக்கு எத்தனையோ முடிவு எடுத்தும் நடக்கவில்லை. நம்ம கட்டி வச்சுருவோம். ஏன் கவலைப்படுகிறீர்? காலைல வந்துட்டு வாங்க. புரியுதா? என்ன புரியுது உங்களுக்கு? இந்த நோயை சரியாக்கி தெளிவான ஆளாக ஆக்கி தந்துடுறேன். 7 முறை என்னைய பார்க்கணும். என்ன காப்பாற்றித்தாரேன். பக்கத்தில் வாமா. இன்னையிலிருந்து உன் உள்மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்தி விலகிடும். வெற்றியாயிரு. பக்கத்தில் வா. நல்லா இருப்பா. இந்தாடா. எத்தனை ஏற்றினாலும் சாமிகிட்ட பொறுமையாக இருந்து சாதிச்சிடணும்னு பல்லையை நெல்லையும் கடிச்சிக்கிட்டு இருந்துட்டான் பாரு. கெட்டிக்கார பேடா. அடுத்த வாரம் வரும்போது சரக்கு கொண்டு வந்துடுடா. என்ன? சரி, நல்லா இருங்கப்பா. கர்மசாமிக்கு மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? பையன் வாழ்க்கையை பற்றி கேட்கணும்.
எனக்கா ஏப்பா உங்களுக்கு ராஜபாளையமா வேற ஊரா? வீட்டு பக்கத்தில் எதுவும் ஹோட்டல் இருக்கா? டீ கடையா ஹோட்டலா? ஹோட்டல் இருக்கோ? எங்கே உங்கள் வீட்டு தெருவில் இருக்குது. அதுதானே பார்த்தேன். ஒரு பாலத்தை தாண்டி உங்களுடைய தெரு, அந்த முறையில் ரைட் சைடில் உங்கள் ஹோட்டல், அதுக்கு அடுத்து தாண்டி போனால் உங்கள் வீடு. கரெக்டாக? கால் வந்துட்டு வாங்க. என்ன நொல்ல வேற இல்லையா என்ன? சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே ஐயப்போ. உன் பையன் பேர் என்ன பேருப்பா? சாமியே ஐயப்போன்னு சத்தம் போட்டனே கேட்டுச்சா உங்களுக்கு? சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போன்னு சத்தம் போட்டனே கேட்டுச்சா? உன் பையன் மணிகண்ட பெருமாள். என்ன உழைக்கான்? அவன் உழைப்புக்கு மீறி கையில் நிறைய பணம் இருக்குது. அது எங்கே இருந்து வந்துச்சு நினைக்காது. கேட்டியா நீ? கேட்கல. ஏன் வரவு சொல்ல உங்கள்கிட்ட சொல்கிறது இல்லை? தனிக்காட்டு ராஜாவா வாழ்தாக ஐயா காலில் விட்டு வாங்க. என்னன்னு கேட்ட வேண்டாமா? பையனுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் தவறுகள் இருக்குது. என்ன, அவன் இல்லாட்டா அரசாங்கத்துக்கு நிறைய நஷ்டங்கள் வேறு. அவனை வச்சு தான் கொஞ்சம் லாபமாக டாஸ்மாகே ஓடுது. அவனுடைய மனநிலைகளை கொஞ்சம் பார்த்தேன். நட்புகள் சரி கிடையாது. என்ன, ஆனால் இப்போ அவனுக்கு வாழ்க்கையை புதுமைப்படுத்தி தரணும். வேறு என்ன செய்யணும்? நான் புதுமைப்படுத்தி தரணும்னு சொன்னேனே, அதை பற்றி ஏதாவது நீங்கள் கேட்டீங்களா? கேட்கலையே. வாழ்க்கையில் சில பேர்கள்ட்ட பழகி கொஞ்சம் அனுபவப்பட்டு பழமையாக இருக்கான். அதனால் அடுத்த கல்யாணம் முடித்து அவனை புதுமையாக கொண்டு வரணும். புரிஞ்சா புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுக்கா. காலில் விட்டுவான். என்ன பிள்ளைகள் நீங்கள்ல. அதனால் அவனுக்கு இந்த வருஷம் ஐப்பசி மாதத்துக்குள்பட நல்ல ஜாதகமாக கொண்டது பூட்டி வச்சு கார்த்திகை மாதத்தில் இலைக்கட்டு தலைக்கட்டு பூக்கட்டை உருவாக்கி தை மாதத்தில் கல்யாணத்தை முடித்து வச்சுருவோம். அடுத்து கூட ஒரு வண்டி எடுத்து ஓட்டுவான். பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறப்பான். எனது பெயர் கருப்பசாமின்னு பேர் வைக்கணும். இதோ ஆம்பளை பிள்ளைய இறங்கி வந்துட்டானே. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாடா? பிறகு பார்க்கலாம். நீங்கள் போங்க. என்னடா கர்மசாமிக்கு 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 கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்தர் வாங்க. கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்சுக்கிடா வாங்கக்கா. கோபி மகாபாரதத்தின் கண்ணா, கணவன் மனைவி மாய கலையில் மன்னா. ஏக்கா சோமா இருக்கேடா, கால் வந்துட்டு வாங்க. தந்தவன் நீயே அல்லவா ஸ்ரீ வைகுந்தா, கோபியர் கொஞ்சம் ரமணா. ஐயப்பா சரிமனை வாசகனே, யார் நீங்கள்? கருப்பராயன் சுவாமி எங்கே இருக்கிறார்? பக்கத்தில் இருக்கிறாரா? வந்திருக்கிறார். என்ன வேண்டும்? 2 இடத்துக்கு கேள்வி கேட்டுக்கலாமே. என்ன வேணும்? போடலாம். கொஞ்சம் கண்ணை மூடு பார்க்குறேன். இந்தாப்பா, அது போடுறதுக்கு அரசு உனக்கு உதவி செய்யும். தாராளமாக செய்யலாம். நிறைய பணங்கள் நஷ்டமானதான் திரும்பி உனக்கு வெற்றியாக கிடைக்கும். வேறு என்ன வேணும்? எல்லாம் ஒற்றுமையாக ஆக்கி தரேன். 3 மாதம் பொறுமையாக இருக்கு. போய்ட்டு வா. அடுத்து கணவன் மனைவி அடுத்து பேசுவோம். காலவழி கால் வந்துட்டு வரலாம்.
வெளிநாட்டில் யாரும் இருக்காங்களா? தங்கச்சியோடைய பிள்ளைங்க உங்கள் மருமக்கமாறு. இன்னொருத்தன் கால் வந்துட்டு வாங்கோ. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? தூரம் உங்களுக்கு வெளிதாங்க உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த காலத்தில் முன்னோர்களுடைய ஒரு ஆத்மா ஒன்று உங்கள் வீட்டுக்கு வருதுப்பா. அதெல்லாம் வணங்கணும். அதில் நீங்கள் அந்த வணங்கலை. உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இணைந்த இன்பத்தை தந்து வெற்றியை உருவாக்கி தரேன். பல லட்சங்களை மண்ணில் போட்டு அதை வியாபாரமாகணுங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. அதெல்லாம் கோடிகளை ஆக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? என்னை நினைக்கும் போலாம் உனக்கு வியாபாரம் நடக்கும். எல்லாமே வெற்றியாக நடக்கும். இந்தாப்பா வா மகளே, வெற்றி சென்று வரலாம். என் பையனுக்கு கண்ணில் என்னையா பிரச்சனை? ஒரு கை கொடுறா பாட்டிக்கு. இது யாரு? நீங்கள்லாம் யாரு? ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன், நீ ஒரு டேஸ் பிறவி. என்னடா தம்பி, கண்ணில் என்ன பிரச்சனை? உட்காருங்க. உன் பேர் என்னப்பா? சத்தமாக சொல்லு. சொல்லு. உங்கள் அப்பா பேர்? உங்கள் அம்மா பேர்? ஓஹோ, தங்கச்சி இருக்கா உனக்கு? தம்பி அவன் பேர் என்ன பேர்? கண்ணை மூடு பார்ப்போம் கொஞ்ச நேரம். இந்த கண்ணில் பார்வை சக்தி குறையாதுப்பா. பார்வை சக்தி குறையாது. சிறிய மருத்துவத்தால் தேரும். நீங்கள் நினைக்கிறது மாதிரி இவனுக்கு கண்ணில் எதுவும் பிரச்சனை வரும்னு நினச்சா அது வெறும் பொய்.